110 மாவட்டங்களாக எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. திமுகக்குள்ளார மாவட்ட செயலாளர்களுடைய வயது வரம்பு 70ன்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 3 முறை தான் அந்த பொறுப்புகள்ல இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது எல்லைகள் பிரிக்கக்கூடிய அந்த வேலைகள்ல தீவிரம் காட்டிக் கொண்டிருக்காங்க. உறுப்பினர்கள் சேர்க்கை முடித்து அதுக்கப்புறம் உட்கட்சி தேர்தல் நடத்தி மாவட்ட செயலாளர்கள் தேர்வு இருக்கணும் அப்படின்னு அந்த வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் செய்வதற்காக 110 பொறுப்பாளர்களை நியமிக்கலாமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடி இருக்கு. திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவங்களுடைய டீமால அந்த நேரத்துல ஆனா இல்ல அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க அந்த இடத்துல தொடர்ந்து வேலை பார்க்குறப்ப அவங்களுக்குன்னு தனியா அவங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருப்பாங்க, பதில் சொல்லக்கூடிய இடத்துல தொண்டர்கள் இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு தலைமை மாதிரி மாறுவாங்க. நாளைக்கு உட்கட்சி தேர்தல் வரப்ப இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இதன் மூலமாக அவங்களே அந்த மாவட்டத்தை கைப்பற்றவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒருத்தரை நம்ம முன்கூட்டியே நாமளே ஏதோ மாவட்ட செயலாளரா அறிவிச்ச மாதிரி எதுவுமே வேணாம், எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கட்டும், நாமளே கண்காணிச்சுக்கலாம், நேரடியா பொறுப்புகளை நேரடியா தேர்தலை வச்சு அப்புறம் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லையே இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கக்கூடிய எண்ணத்தை கைவிட்டிருக்காரு மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. இப்படி ஆலோசனை சொன்னது வேற யாரும் இல்ல, துணை பொதுச் செயலாளர் அவருடைய சகோதரியான திருமதி கனிமொழி.